கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரியமானவைகளை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கும் அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே செய்யலாம் என்று விருப்பப்படுவோம். அது நமக்கு மனதிற்கு இன்பமாக இருக்கும். பல வழிகள் நம்முடைய வழிகளாக காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வழி ஒன்று இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமான வழி. அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தேவனுக்கு என்ன பிரியம் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்தால் தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இந்த தாவீது ராஜா ஜெபித்தது போல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீது ராஜாவிற்கு இருந்த இந்த விருப்பம் எவ்வளவு அருமையானது. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானார். அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி. நம்முடைய சொந்த பேச்சு, நம்முடைய சொந்த இஷ்டம், நம்முடைய கால்கள் நமக்கு விருப்பமான இடங்களுக்கு செல்லுகிறதை விலக்குவது, நம்முடைய வழிகளின்படி நடக்காமல் இருக்கிறது, நம்முடைய இஷ்டப்படி செய்யாமல் இருக்கிறது, நம்முடைய சொந்த பேச்சை பேசாமல் இருக்கிறது, இதைத்தான் தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அது இந்த வசனத்திலே ஓய்வு நாளிலே அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அனுதினமும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அவருக்கு பிரியமானவைகளை செய்ய தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்மை உயர்ந்த ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அதாவது நமக்கு பிரியமானவைகளை செய்யாமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். தேவனிடத்திலும் தேவனுடைய வேதத்தில் நம்ம பிரியமாயிருக்கும் பொழுது நாம பாக்கியவான்களாயிருக்கிறோம். அதில் தியானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாமே அலசி பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கை நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழுகிறோம் அல்லது தேவனுக்கு பிரியமா இருக்குமோ என்று ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து செய்கிறோம். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நாள் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய எங்களுக்கு போதித்தருளுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.